ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, 2 முட்டை, பொடி வந்து மிளகாப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன், மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், 4 பரோட்டா வந்து பிச்சு வச்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து பாத்திரம் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை, பாதி வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பொடிகளை எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொடியும் அப்படியே சேர்த்துக்கிறோம். நான் 4 பரோட்டாக்கு தேவையான பொடி தான் கரெக்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பரோட்டா செய்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டாச்சு. நம்ம இந்த டைமில் முட்டையை உடச்சி ஊற்றிடுறோம். உங்களுக்கு முட்டை வந்து கூட வேணும்னா கூட உடச்சிக்கோங்க. நான் 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். பாருங்க, நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ பரோட்டாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா திரட்டி விடுங்க. முட்டை, பரோட்டா, நல்ல மசாலா எல்லாமே சேர்ற மாதிரி நல்லா திரட்டி விடுங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பரோட்டாவில் நல்லா மசாலா, முட்டை எல்லாமே சேர்ற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நம்ம இப்போ இந்த டைமில் கொத்த போகிறோம் பரோட்டாவை. உங்ககிட்ட தோசை கரண்டி இருந்துச்சுன்னா தோசை கரண்டி வச்சு நீங்கள் கொத்திக்கலாம். இல்லை டம்ளர் இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த மாதிரி கொத்துற மாதிரி டம்ளர் இருந்துச்சுன்னா டம்ளரில் கூட கொத்திக்கலாம். நல்லா கொத்தி விடுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பரோட்டா வந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ணோம். நம்ம நல்லா கொத்துனோம்னா இன்னும் அழகாக குட்டி குட்டியாக வரும். அப்போ தான் நம்ம ஹோட்டலில் வாங்குற மாதிரி நல்லா கொத்து பரோட்டா கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ நல்லா கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.